வணக்கம் நேயர்களே, வேந்தர் டிவியும் தமிழ் matrimony.com இணைந்து நடத்தும் இந்த மனம் போல் மாங்கல்யம் நிகழ்ச்சி ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. எத்தனையோ மக்கள் நாங்க நடத்தக்கூடிய அந்த வென்யூல நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த ஷோவை ஒரு கிராண்ட் சக்சஸா மாத்திருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. அதே போல இந்த மனம் போல் மாங்கல்யம் நிகழ்ச்சி இந்த வாரம் நம்ம பார்க்க போறது திருவையாறு ஐயாரப்பர் ஆலயத்தில் நடக்க போற சுயம்பர பார்வதி யாகம். திருமண தடை விலகி திருமணம் சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லா மக்களுமே, அதாவது பெற்றோர்களா இருக்கட்டும், பிள்ளைகளுக்காக வேண்டிக்கிறவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி யாரா இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு பயன்பெறுவாங்க. அந்த விஷயத்தை தான் நம்ம இந்த நிகழ்ச்சியின் மூலமா பார்த்துக்கிட்டு வரோம். அது மட்டும் இல்லாம வரன்களின் அறிமுகங்களும் நம்ம காமிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்பவே சிறப்பா இருக்க போகுது. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். திருவையாறு ஐயாரப்பர் ஆலயம், அதாவது சிவபெருமானுடைய ஆலயத்துல இது நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே நிறைய பேர் இதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இப்ப எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்தவண்ணம் இருக்காங்க. இப்ப இந்த யாகம் நடந்துகிட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். யாக குண்டத்தில் மூலிகை பொருட்களை சேர்க்கும் இதே வேளையில் சிவாச்சாரியார் அவர்கள் தன் இனிய குரலால் நால்வர் துதியையும் விநாயகர் துதியையும் இசை இன்பமாய் எல்லோரது செவிகளிலும் சேர்க்கிறார். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணிந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமழி திருவாதவூரார் ஊழிமழி திருவாதவூரார் திருத்தாள் போற்றி போற்றி பிடியதன் பொருவுமை கொள்ளமிகு கரியது வடி கொடுதனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளி நன்மிகு கொடை வடிவினற்பயில் வழிவழ முறை இறஜ. இதனையடுத்து முருகன் துதியையும் சிவஸ்துதிகளையும் இனிமையாக இசைக்கிறார் சிவாச்சாரியார். செந்தனை கந்தனை செங்கோட்டு வெட்பனை செஞ்சுடர் வேள் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விளங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மயில் வாகனனை சாந்துணை எப்போதும் மறவாதவர்கொரு தாழ்வில்லஜே. அடுத்து திருவையாறு பதிகத்தினை பாடி அப்பர் பெருமானின் ஆன்மீக நதியில் நனைய விடுகிறார். நல்லாரை நன்மை அறிவாய் நீஜே ஞான சுடர் விளக்காய் நின்றாய் நீயே செல்வாய செல்வம் செல்வாய செல்வம் செல்வாய செல்வம் தருவாய் நீதே திருவையாறு அகலாத செம்பர் ஜோதி ஐயாறு ஐயாறு அகலாத செம்பர் ஜோதி. சந்த பாடல்களால் பல சந்ததிகளும் இன்புறும் வண்ணம் இயற்றப்பட்ட அருணகிரிநாதரின் திருப்புகழை தித்திக்கும் வகையில் பாடி இங்கிருப்போர் அனைவரையும் இறை மயக்கத்தில் ஆழ்த்துகிறார். வந்த பிணியும் அதிலே விடரும் ஒரு பண்டிதனமஜொருவே தனயுமிலமைந்தருடனே கடனே தனமுடுகதூயர்மேவே மங்க எழுது விலவே ஜமபரகனேண்டு சர்வமலமே ஒழுக புஜர் மங்கு தொழுது கடித மயிலின் இசைவார வேணு. மீண்டும் யாகம் பற்றிய விரிவான விளக்கங்களை கூறுகிறார் குருக்கள். யாகத்தில் 96 வகையான மூலிகைகளை இடுவதன் பயன் என்ன என்பது பற்றி இதுவரை அறியாத பல விபரங்களை அறிய விளக்குகின்றார். யாகத்திலே 96 விதமான ஹோம திரவியங்கள் எல்லாம் யாகத்துல சுவாமிக்கு சமர்ப்பணம் செய்கின்றார்கள். ஏன்னா இந்த திரவியங்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மூலிகை தன்மை வாய்ந்தது. இன்றைக்கு நம்ம நிறைய வியாதிகள்னால துன்பப்பட்டு இருக்கோம். இந்த வியாதிகள்லாம் வருவதற்கு காரணம் நம்ம இயற்கையை நிறைய அழிச்சுண்டு வரோம். இப்போ இதுக்கான வழியை நமது முன்னோர்கள் தேர்ந்தெடுத்தார்கள்.
இந்த மூலிகைகளை எல்லாம் கொண்டு இந்த யாகத்தில் போடுவதன் மூலியமாக இந்த யாகத்தினுடைய வரக்கூடிய புகையை நாம் சுவாசிக்கும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தியானது அதிகரிக்கின்றது. அதை உணர்ந்த நமது முன்னோர்கள் இதுபோல யாகத்திலே மூலிகை திரவியங்களை எல்லாம் யாகத்திலே சமர்ப்பிப்பது, அது மட்டுமல்லாமல் இந்த திரவியங்கள் எல்லாம் ஒவ்வொரு தேவதைகளுக்கு ரொம்ப பிடித்ததான திரவியங்கள், அந்த தேவதைக்குரிய மந்திரத்தை சொல்லி யாகத்திலே போடும் பொழுது கிரகங்கள் எல்லாம் திருப்தி அடைந்து நமக்கெல்லாம் கிரக தோஷமானது விலகுகிறது. ஜாதகத்தில் ஏற்படும் கிரக தோஷங்கள் எதனால் ஏற்படுகிறது என்பதனை தெள்ளத் தெளிவாக அனைவருக்கும் உணர்த்துகிறார். முன்பு சொன்னது போல நம்மளுடைய ஜாதகத்தில் காலசர்ப்ப தோஷம், செவ்வாய் தோஷம், கலத்திர தோஷம் என்று சொல்லக்கூடிய தோஷங்களானது ராகு கேதுவினாலே, செவ்வாய் என்று சொல்லக்கூடிய அங்காரகனாலே ஏற்படுகின்றது. இதுபோல கிரகங்களினாலே நமக்கு ஏற்படக்கூடிய துன்பம் எதனாலே வருகின்றது என்றால் ஜென்மம், அணுஜென்மம், திருஜென்மம் என்று சொல்லக்கூடியது. போன பிறவி, அதுக்கு முந்தின பிறவி, ஏதோ ஒரு பிறவியில் நாம் செய்த பாப வினை நமக்கு ஒவ்வொரு வினை பயனாக நமக்கு துன்பத்தை தருகின்றது. இதுபோல ஸ்வயம்வரா பார்வதி ஹோமம் எங்கெல்லாம் நடக்கின்றதோ அந்த யாகத்திலே வந்து கலந்து கொள்ளக்கூடியவர்கள் அவரவர்கள் வீட்டிலே குடும்பத்திலே கன்யா குழந்தை, கல்யாணமாகாத பெண், கல்யாணமாகாத ஆண்கள் இருக்குமேயானால் அவர்களுடைய ஜாதகத்திலே இருக்கக்கூடிய கிரகதோஷங்கள் எல்லாம் விலகுகின்றது. இந்த யாகத்தின் மூலியமாக சீக்கிரமே நல்ல ஒரு வரன் வந்து வரமாக அவர்களுக்கு சேருகின்றது. பெயர் வாசுதேவன், வயது 28, உயரம் 5.8, சமூகம் விஸ்வகர்மா, மதம் ஹிந்து, கல்வி HSC, வேலை பிசினஸ். விவரங்களுக்கு 7299922404. பெயர் விக்னேஷ், வயது 26, உயரம் 5.6, சமூகம் ஆதி திராவிடர், மதம் ஹிந்து, கல்வி டிப்ளமா, வேலை சூப்பர்வைசர். விவரங்களுக்கு 7299922404. பெயர் வில்வ ராமதுரை, வயது 26, உயரம் 5.8, சமூகம் அம்பலக்காரர், மதம் ஹிந்து, கல்வி BE, வேலை சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல். விவரங்களுக்கு 7299922404. திருவையாறு ஐயாரப்பர் ஆலயத்துல ரொம்ப சிறப்பா சுயம்வர பார்வதி யாகம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை. அனைவருக்கும் யாகம் முடிவுற்ற பிறகு வழங்கப்படும் பிரசாதங்கள் பற்றி சில அறிவுரைகளை வழங்குகிறார். இந்த யாகத்திற்கு எத்தனையோ பேர்கள் பெயர் கொடுத்து டோக்கன் வாங்கியிருப்பாங்க. அந்த டோக்கன் வாங்கினவர்களுக்கெல்லாம் ஒரு சின்ன விண்ணப்பம், இந்த யாகம் முடிஞ்சோடனே உங்களுக்கெல்லாம் அந்த டோக்கன் வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும் பிரசாதம் கொடுக்குறாங்க. ஏதோ டோக்கன்னா எல்லாரும் பணம் வாங்கிட்டு கொடுக்கறது கிடையாது. முன்கூட்டியே பெயர் கொடுத்து அங்கே கொண்டு வந்து டோக்கனை வாங்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். ஏதோ பணம் கட்டணும், பணம் கட்டி வாங்கிட்டு இருக்காங்களேன்னு நினைக்க வேணாம். இது முழுக்க முழுக்க இந்த நிகழ்ச்சியினுடைய கர்த்தாவாக இருக்கக்கூடியவர்களை சேர்ந்தது. நமது வேந்தர் டிவியும் தமிழ் மேட்டுமணியும் இணைந்து இந்த யாகத்தை செய்கிறாங்க. அதற்கு உறுதுணையாக நமது ஆலயம், நமது தர்மை ஆதீனம், இந்த கோயிலினுடைய நிர்வாக குழுக்களும் அதற்கு உறுதுணையாக இருந்து இந்த யாகத்தை சேர்ந்து நடத்துகிறாங்க. அதனால் இந்த டோக்கன் வாங்கியவர்கள் எல்லாம் இந்த யாகம் பூர்த்தியானோன்னே யாரும் போயிட வேண்டாம். இந்த நிர்வாகத்தில் இந்த டோக்கனை கொடுத்து அவர்களுக்கெல்லாம் பிரசாதம் பையில் போட்டு வச்சுருக்குறாங்க. ஏன்னா இந்த யாகத்தினுடைய பிரசாதமானதை, பிரசாதம்ங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்லணும். இன்றைக்கி பிரசாதம்னா ஏதாவது சக்கரை பொங்கல் சுண்டல்லாம் நிறையா போட்டு கொடுக்க போகிறாங்களே அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். அதுவும் கொடுப்பாங்க. இருந்தாலும் ரொம்ப முக்கியமான சுவாமிக்கு நம்ம கோயிலில் வந்து பிரசாதம்னா நம்ம வேறு சிந்தனையே போகக்கூடாது. கோயிலில் வந்து பிரசாதம்னா விபூதி அப்படிங்கிறது ஐஸ்வர்ய பிரசாதம்னு பேர். யாக நிறைவு எனப்படும் பூர்ணாகுதி நடைபெறவிருப்பதையும் தொடர்ந்து நடைபெற போகும் நிகழ்வுகளை பற்றியும் உரையாற்றுகிறார் சிவாச்சாரியார். இப்போ இந்த யாகத்தினுடைய நிறைவான பூர்ணாகுதி என்று சொல்லக்கூடியது, பூர்ணம் என்றால் நிறைவு, ஆகுதி என்றால் கொடுத்தல். இந்த யாகத்தினுடைய நிறைவான ஆகுதியை கொடுத்து
பார்வதி பரமேஸ்வரனுடைய பேரருள் இங்கு வந்து தரிசனம் செய்யக்கூடிய அனைவருக்குமே கிடைக்க வேண்டும் என்பதை பிரார்த்தித்து கொண்டு இந்த யாகத்தினுடைய நிறைவான பூர்ணாகுதியானது நடைபெறும். பூர்ணாகுதி முடிஞ்சோன உபசாரங்கள், சுவாமிக்கு தீபாராதனைகள் எல்லாம் காண்பிக்கப்பட உள்ளது. சிவாச்சாரியார்கள் மந்திரங்களை ஓதிக்கொண்டே இருக்க வந்திருப்போர் அனைவரது மனங்களிலும் தங்கள் தடைகள் நீங்கி விரைவிலேயே நல்வாழ்வு அமைய வேண்டும் என்ற வேண்டுதல் ஓங்கி நிற்பதை காண முடிகிறது. கராலதமட்டே பிரத்யங்கிரே க்ஷம்ரே மும்பட் ஸ்வாஹா ஓம் ஆம் யூம் யோமாஸ்திரார மும்பட் ஸ்வாஹா. இந்த திருத்தலம் நந்தியம் பெருமான் அவதரித்த தலம். இந்த நந்தியம் பெருமானுக்கு திருமணம் செய்து வைக்க இறைவன் ஈசன் மேற்கொண்ட முயற்சிகள் என்னென்ன என்பதனையும், இந்த தலத்தில் நடக்கும் இந்த யாகம் எத்தனை சிறப்பானது என்பதனையும் விளக்குகிறார் சிவாச்சாரியார். பரமேஸ்வரன் தான் இந்த ஊர்ல நந்தியம் பெருமானுக்கு கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கிறார் அப்படிங்கிறது இந்த க்ஷேத்திரத்தினுடைய மகாத்மியம். நந்தியம் பெருமானுக்கு திருமழபாடியில் கல்யாணம் நடக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், உலகமே அதை தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கு. அந்த கல்யாணத்தை நடத்துறது யாருன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீ அறம் வளர்த்த நாடிகை உடனாகிய ஐயாரப்பர் தான். அப்பேற்பட்ட நந்தியம் பெருமானை தன்னுடைய குழந்தையாக எடுத்து அவருக்கு திருமணத்தை நடத்தி வைக்கின்றாராம். அப்பேற்பட்ட க்ஷேத்திரம் இது. நம்ம எல்லாரும் அவருடைய குழந்தைங்க தான். நந்தியம் பெருமான் மட்டும் அவர் குழந்தைன்னு இல்லை, நம்ம எல்லாருமே அவருடைய குழந்தை தான். அதனால் நம்மளுடைய குறைகளை எல்லாம் அவர் தான் தீர்த்து வைக்கின்றார். இதனிடையே பூர்ணாகுதி பொருட்கள் அடங்கிய தட்டை அனைவரும் தொட்டு வணங்குவதோடு யாகத்தீயில் அர்ப்பணிப்பதற்காக நாணயங்களை மனமுவந்து வணங்குகின்றார்கள். அனைவரது குறைகளும் தீரும் பொருட்டு இங்கு நடைபெறும் யாகம் முழுமையடையும் வண்ணம் பூர்ணாகுதி நடைபெறும் புனிதமான காட்சி. இந்த தருணத்திற்காகவே காத்திருந்த பக்தர்கள் மனம் நெகிழ கைகூப்பி வணங்குகின்றனர். பிரதிஷ்டதே ஓம் ஆம் ஹோம் சிவாய வௌஷட் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வராய வௌஷட் ஸ்வயம்பர பார்வதி தேவதாபியோ வௌஷட். வணக்கம்மா. வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? என் பேர் ஆண்டாள். நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து கரந்தையிலேருந்து வரோம். சரிங்கம்மா. எங்கள் அக்கா பையனுக்காக பார்க்கறதுக்கு வந்துருக்கோம். உங்கள் அக்கா பையன் பேர் என்ன பண்ணுறாரு? எங்கள் அக்கா பையன் உதயகுமார், அவன் பேர் உதயகுமார். ஹைதராபாத்தில் பிஇ படித்து ஹைதராபாத்தில் ஐடி கம்பெனியில் வேலைக்கு இருக்கிறான். அவனுக்கு நல்ல பொண்ணாக அமையணும்னு வந்திருக்கோம். நாங்கள் என்ன வகுப்புமா? நீங்கள் என்ன? நாங்கள் அகம்டி நாங்கள் நல்ல குடும்பத்து பொண்ணாக படித்த பொண்ணாக அதே வகுப்பில் சேர்ந்ததாக பார்க்குறோம். நாங்கள் வேந்தட்டு வார வாரம் நாங்கள் பார்ப்போம். நாங்கள் அதை பார்த்துட்டு தான் இங்கே இதில் திருவேயத்தில் போட்டிருக்காங்கன்னு சொன்னதுனால நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் அக்காலாம் ஃபேமிலியெல்லாம் போபாலில் இருக்கிறாங்க. அதனால் அவங்க வர முடியாததுனால நான் வந்திருக்கிறேன். சரிங்க. இப்போ யாக நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டோம். 9 மணிக்கு நான் வந்து யாகத்தில் கலந்துக்கிட்டோம். நாங்கள் மன நிம்மதியாக இருக்குது எங்களுக்கு. அதேமாதிரி எங்கள் அக்கா பையனுக்கு ஒரு நல்ல ஒரு வரணும் ஆரம்பம் எதிர்பார்க்குறோம். நல்லா அமையாங்க. உங்களோட ஃபோன் நம்பர் எப்படி சொல்லுங்கள்? 99 62 32 0062. நன்றிம்மா. வணக்கம் சார். உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? என் பேர் வேணுகோபாலன், இந்தூரில். எங்கள் அண்ணன் தஞ்சாவூரில் இருக்கார். சரிங்க. அவர் பையன் கார்த்திகேயன் பேர். பிகாம் படித்து எம்சிஏ படிச்சிருக்கேன். மெட்ராஸில் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறேன். 30,000 ரூபா சம்பளம் வாங்குறேன். 30,000 ரூபாய்க்கு மேலே. அவனுக்கு ஒரு நல்ல வரனை பார்த்து தான் வந்து இங்கே வந்து கலந்துக்கிட்டேன். யாகம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நம்ம மனசுக்கு திருப்தி அளிச்சது. இங்கே பிரசாதம் கொடுத்தாங்க, அதையும் வாங்கிக்கிட்டோம். கோயிலில் அபிஷேகம் விஷயம்லாம் பார்த்தோம், திவாரம்லாம் பார்த்தோம். என்ன ஜாதியில் எதிர்பார்க்குறீங்க? இப்போ பியூர் வெஜிடேரியனாங்க, சைவ வெள்ளாளர் நாங்கள். சரிங்க. வரணும். சைவ வெள்ளாளர்லேயே வேணும். ஆமாம், சைவ வெள்ளாளரே இருந்தால் தான் ரொம்ப நல்லது. பியூர் வெஜிடேரியனாக இருந்தால் தான் ரொம்ப நல்லது. சரிங்க. கண்டிப்பாக நல்லா பொண்ணு அமைவாங்க. உங்கள் ஃபோன் நம்பர் அப்படி சொல்லுங்கள். 9486975498. பெயர் கார்த்திக் ஆனந்த். வயது 36. உயரம் 6.0. சமூகம் நாடார். மதம் ஹிந்து. கல்வி PhD. வேலை ப்ரொஃபசர். விவரங்களுக்கு 7299922404. பெயர் மணிகண்டன். வயது 36. உயரம் 5.2. சமூகம் விஸ்வகர்மா. மதம் ஹிந்து. கல்வி MSc IT. வேலை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொஃபஷனல். விவரங்களுக்கு 7299922404. பெயர் பிரகாஷ். வயது 31. உயரம் 5.6. சமூகம் நாயர். மதம் ஹிந்து. கல்வி MCom.
வேலை மேனேஜர். விவரங்களுக்கு 7299922404. திருமண தோஷம் விலகி விரைவில் திருமணம் கைகூடணுன்ற நோக்கத்தோட நிறைய பேர் இந்த யாகத்துல கலந்துகிட்டு இருக்காங்க. இந்த யாக காட்சிகளை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை. யாக குண்டத்திற்கு ஆரத்தி காட்டுகிறார் சிவாச்சாரியார். ஓம் வைஸ்வானராஜ வித்மஹே லாலீலாஜ தீமஹே தன்னோ அக்னி பிரச்சோதயாத். கலசங்களில் ஆவாகனம் செய்யப்பட்ட அம்மைக்கும் அப்பனுக்கும் தூபங்களை காட்டி நைவேத்தியம் செய்யப்படுகிறது. மாதோ 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 ஓதனமுத்ருபதே பரமேஷ்டேவா ஏழா யதோதனா பரமாவேவே நக்ஸ்ரயங்க பஜதேந்திர விசேஷ மகாநைவேத்தியம் நிவேதஜாவே. ஆராதனை நடக்க அனைவரும் மனநிறைவோடு வணங்குகின்றார்கள். சர்வமாயுருபாசதா அகே புத்ருஜ மந்திரம் மே கோபாஜ யமுஷயஸ்திரே விதாவிதோ ரஜஸ்ஸாமான யஜோகம் சே சாகஸ்திரே அமிர்தா சதா யோ வைதாம் பிரம்மணோ வேதாம் அலங்கார தீபம் தரிஷஜாமி. மனம் போல் மாங்கல்யம் அமைய வேண்டும் என்ற ஆவலில் வந்தவர்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேறிவிடும் என்ற நம்பிக்கையோடு இருப்பதை காண முடிகிறது. இந்த நல்லதொரு தருணத்தில் ஆலய ஓதுவார் ஐயாற்று பதிகங்களை இசையோடு பாடி இறைவனை ஆராதிக்கிறார். மையார் குழல் புரண தேன்பாய வண்டு ஒளிப்ப செய்யானை வெந்நீர் அணிந்தானே சேந்தரியா கையானை எங்கும் செறிந்தானே அன்பருக்கு மெய்யானே அல்லாதார்க்கு அல்லாத வேதியனை ஐயார் அமர்ந்தானே பாடுதுங்கானம்மானாய். இந்த சுயம்பர பார்வதி யாகத்தின் மூல மந்திரமான யோகினி யோகினி யோகேஸ்வரி என்ற அடிகளை அனைவரையும் உச்சரிக்க சொல்கிறார் சிவாச்சாரியார். ஓம் ஹ்ரீம் யோகினி யோகினி யோகேஸ்வரி யோக பயங்கரி சகல ஸ்தாவர ஜங்கமஸ்ய முக ஹிருதயம் மம வசம் ஆகர்ஷய ஆகர்ஷய நமஹ. அடுத்ததாக அனைவருக்கும் அருள் கிடைக்கும் வகையில் மகா தீப ஆராதனை நடைபெறுகிறது. மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாதிவாய ஸ்ரீமன்மஹாதேவாய நமः. நம பார்வதி பதஜே. ஆரூரமண்ட அரசே போற்றி, சீரா திருவையாரா போற்றி போற்றி. இறை அருள் கிட்டிவிட்டது என்ற உணர்வோடு அனைவரும் பக்தி பரவசத்துடன் வணங்குகின்றனர். இறைவன் இறைவியை ஆவாகனம் செய்த கலசங்களை அந்தந்த சன்னதிகளில் அபிஷேகம் செய்ய கொண்டு செல்கின்றனர். அந்த ஆனந்த காட்சியை தரிசனம் செய்ய பக்தர்கள் அணிவகுத்து நிற்கின்றனர். மறுபுறம் யாகத்தில் கலந்து கொண்டதன் அடையாளமாக பிரசாதம் பெறுவதற்கு எல்லோரும் அலையலையாய் குவிகின்றனர். நமது வேந்தர் டிவியும் தமிழ் மேட்ரிமோனியும் இணைந்து திருவையாறு ஐயாரப்பர் ஆலயத்தில் நடத்திய இந்த சுயம்பர பார்வதி யாகத்தில் கலந்து கொண்ட அனைவரது வாழ்வும் சிறக்க வேண்டும் என்ற வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு அனைவரும் இல்லம் திரும்பினர். வாழ்க வளமுடன்.